الدين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم يحشر الناس غزاة عراة وغزالا أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபூ தாபிஐன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கடந்த கால நிகழ்ச்சிகளையும் நிகழ்கால நிகழ்ச்சிகளையும் எதிர்கால நிகழ்ச்சிகளையும் அனைத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு வேதமும் இப்படி இல்லை. எதிர்கால நிகழ்ச்சிகளை பற்றி கூறக்கூடிய குர்ஆனை தவிர வேறு எந்த ஒரு வேதமும் கிடையாது. இன்று உலகத்தில் சூழ்நிலைக்கு மாற்றமான சில விஷயங்கள் நடக்கிறது. அதை நாம் இயற்கை என்று சொல்கிறோம். நம்மை பொறுத்தவரையில் அது இயற்கை தான், மனிதர்களால் செய்யப்படுகிறதல்ல. ஆனால் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் கவனிக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே ஏற்படாது. இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும், நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், காற்றழுத்த தாழ்வுகள், இது போன்ற அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வினுடைய கட்டளையினால்தான், அல்லாஹ்வினுடைய ஏற்பாடுதான். அது இயற்கை அல்ல, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிம் நிலநடுக்கங்களை பார்த்து, பூகம்பங்களை பார்த்து, சுனாமியை பார்த்து, சூறாவளி காற்றை பார்த்து அவன் பயப்பட மாட்டான். அதை பார்த்து உண்மையான முஸ்லிம் பயப்பட மாட்டான். காரணம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருக்கிறான், கடந்த காலத்தில் என்ன நடந்தது, நிகழ்காலத்தில் என்ன நடக்கும், மனிதர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவருடைய செயல்பாடுகள், சுற்றுச்சூழல்கள் அமையும், எதிர்காலங்களில் என்ன நடக்கும் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறியிருக்கிறான். ஒரு முஸ்லிம் குர்ஆனை படித்திருந்தால், ஓதியிருந்தால், விளங்கியிருந்தால் அவனுடைய உள்ளத்திலே பயம் இருக்காது. அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இதே விஷயம், இதே அசாதாரணமான விஷயங்கள் நம்முடைய பகுதியில் நடக்கக்கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் நமக்கு என்ன கூறுகிறது என்று அவனுடைய சிந்தனை குர்ஆனின் பக்கம் போகும், அவனுடைய அமல்கள் சரியாகும். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக அவருடைய சுற்றுப்புற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்கு ஏற்றவாறு அமைத்து கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மௌத்தாகும் பொழுது மலக்குல் மௌத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். உண்மையான முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய விஷயம், மரணிக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மலக்குல் மௌத்தை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது உண்மையான முஸ்லிம்கள் பயப்பட மாட்டார்கள். முன்கர் நக்கீர் கேள்வி கணக்கு வாங்கக்கூடிய அந்த மலக்குகள் அவர்களை பார்த்து பயப்பட மாட்டார்கள். காரணம், அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிந்து அவர்கள் அமல் செய்ததனுடைய விளைவு, அதனுடைய பலன் அவர்கள் மரணத்திலும் கபரிலும் அவர் காண்பார்கள். நிதானமாக இருப்பார்கள், சந்தோஷமான முறையில் மரணிப்பார்கள், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் மரணிப்பார்கள். அல்லாஹ் தஆலா நல்ல மரணத்தை அவர்களுக்கு கொடுப்பான். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள், குர்ஆனை விளங்காதவர்கள், அல்லாஹ்வை விளங்காதவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஷரியத்தின் பிரகாரம் வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து
மரணிக்கும் போது நல்ல மரணமாக, முன்மாதிரி மரணமாக, கலிமா உள்ள மரணமாக அல்லாஹு தாலா நம் அனைவருடைய மரணத்தையும் அல்லாஹு தாலா நசீபாக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே வருங்காலத்திலே நடக்கக்கூடிய 12 விஷயங்களை குறிப்பிடுகிறான். அதெல்லாம் குர்ஆனை ஓதினவர்களுக்கு, குர்ஆனுடைய விளக்கம் படித்தவர்களுக்கு தெரியும். அந்த 12 விஷயங்களையும் நிகழ்வுகளையும் அல்லாஹ் தஆலா ஒரே சூறாவில் குறிப்பிட்டிருக்கிறான். சூரத்து தக்வீர் அப்படின்ற சூறால அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா முதலாவது விஷயம் என்ன கூறியிருக்கிறான்? இதுவெல்லாம் நடக்க போற விஷயம். அல்லாஹ் முன்னதாக நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அதற்கு உண்டான முடிவுகளையும் கொடுத்திருக்கிறான். முதலாவது விஷயம், இத ஷம்சு குவ்விரத், சூரியன் எப்படி இந்த நாட்களில் இருக்கிறதோ அது போன்று இருக்காது. சூரியனுடைய ஒளி மங்கிவிடும். சூரியன் அதை சுருட்டிவிடப்படும். உலகெங்கிலும் இருள் சூழ்ந்திருக்கும். உதாரணத்துக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரே ஒரு நாள் ஃபுல்லா மேகமூட்டம், சூரியனே வரல, எவ்வளவு அச்சமாக இருக்கும். மக்களுக்கிடையே எவ்வளவு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த நாளில் முதல் நிகழ்ச்சி சூரியனுடைய ஒளி மங்கப்படும். அப்ப மனிதனுடைய எந்த அளவுக்கு இருக்கும், மோசமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் எப்பொழுது உதித்தாலும் அல்லாஹ்விடத்தில் அனுமதியோடு தான் உதிக்கிறது. அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் நான் அனுமதி கேட்கும்போது அல்லாஹ் கூறுகிறான், நீ எங்கே உதித்தாயோ அங்கிருந்து நீ திரும்பவும் உதயமாகு என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் எந்த நாளில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுமோ அல்லாஹ் கூறுவான், நீ எங்கே மறைந்தாயோ அங்கிருந்து நீ உதயமாக என்று கூறுவான். உதாரணத்திற்கு நம்ம எல்லாம் யோசிச்சு பார்ப்போம். அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சுன்னு வைங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பொதுவாகவே எப்படி கடைகளுக்கும் தொழில்களுக்கும் விடுமுறை விடப்படுகிறதோ அது போன்ற அமல்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரே சந்தோஷம், ஆட்டம் பாட்டு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பகுதி அது போன்று இல்லை. பெரும்பாலான பகுதிகளில் நம்முடைய சமுதாயத்தினர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயம் நைட்டு முழுக்க ஆட்டம் பாட்டம், நைட்டு முழுக்க ஷரியத்திற்கு மாற்றமான ஒரு சூழல். அல்லாஹ் பாதுகாக்க. இந்த நிலையில் அந்த நிகழ்வு நடந்தால் என்னவாகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் கூறினார்கள், சூரியன் மேற்கு திசையில் உதயமாகிவிட்டால் தௌபாவினுடைய வாசல் மூடப்படும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நல்லா சந்தோஷமான முறையில் இருந்துட்டு எந்த ஒரு அமலும் செய்யாம திடீர்னு திங்கக்கிழமை காலையில் சூரிய உதயமாச்சுன்னா எங்கிருந்து தௌபாவுடைய நசீபு கிடைக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். தௌபாவுடைய நசீபு கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு அமல். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆவும் கேட்க வேண்டும் தௌபாவிற்காக. இப்படி சூரியத்துடைய அந்த ஒளியில் மங்கவிக்கப்படும். உலகம் முழுக்க, ஒரு பகுதியில் மட்டுமல்ல, ஒரு நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இந்த நிலைதான் இருக்கும், இருண்ட நிலையாக இருக்கும். இது முதலாவது நிகழ்வு. இரண்டாவது, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வைதன் நுஜூமுன் கதரத், சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியில் விழும். அல்லாஹ் அக்பர். நட்சத்திரம் எவ்வளவு பெருசு, பூமியை விட பெருசு, சூரியனை விட மிக பிரமாண்டமானது. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியில் விழும். அப்ப விழும்பொழுது மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அது கல்லாக விழுகிறதா, நெருப்பாகதா? இது இரண்டாவது நிகழ்ச்சி. இது ஒரு இடத்தில் மட்டுமல்ல, எல்லா உலகெங்கிலும். இந்த உதாரணத்திற்கு ஏதோ ஒரு நாட்டில் ஏதாவது விஷயம் நடக்கிறது என்றால் இந்த நாட்டுக்காரர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஆறுதல் கூறலாம். ஆனால் அந்த நிலை, இந்த நிகழ்ச்சி எந்த நாட்டுக்கும் ஒரு பகுதிக்கும் என்று குறிப்பிட்டு நடக்காது. உலகெங்கிலும் எல்லா பகுதியிலும் அல்லாஹ் தஆலா நட்சத்திரத்தை விட வைப்பான் பூமியில். மூன்றாவது, வைதல் ஜிபாலு சுய்யிரத், இந்த பூமி நிலையாக நிற்பதற்கு அதற்கு ஒரு சபபாக, ஒரு காரணமாக அல்லாஹ் தஆலா பூமியை சுற்றி மலைகளை அமைத்திருக்கிறான். அந்த மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கும். அப்படி என்றால் காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்? மலைகள் தகர்க்கப்படும். அந்த நிலை எப்படி இருக்கும்? மனிதனுடைய அந்த உள்ளத்தில் எப்படி இருக்கும்? அவனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாரமாக, ஒரு சஞ்சலமான நிலை இருக்கும், பதத்துடைய நிலை இருக்கும். இதுவெல்லாம் கண்டிப்பாக அனைத்து மக்களும் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது அல்லாஹ் தஆலா காண்பிக்கும் போது அனைத்து மக்களும் இருப்பார்கள். உலகத்தில் அனைத்து மக்களும் இருப்பார்கள். மூன்றாவது விஷயம், அல்லாஹ் தஆலா மலைகளை எடுத்து விடுவான், மலைகளை பறக்க வைத்து விடுவான்.
மலைகள் எடுத்து விட்டால் பூமியினுடைய நிலை என்னவாகும்? பூமி என்ன ஆகும்? தண்ணிக்கு மேலதான் பூமி இருக்கு, பூமி எல்லாம் ஆட்டம் கண்டுரும். இது மூன்றாவது விஷயம். இந்த மூன்று விஷயங்கள் நடந்த பிறகு மக்களுடைய நிலை எப்படி இருக்கும்? இதழ் ஐஷார் ஒத்திலத். இஷார் என்பது அரேபியர்கள் தங்களுடைய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக, அந்த ஒட்டகம் கர்ப்பிணியாக இருக்கும்போது ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்குவாங்க. அந்த இஷார் என்பது அதுதான். எப்படி இந்த உலகத்தில் மக்கள் தன்னுடைய சொத்துகளையும் தன்னுடைய செல்வங்களையும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்களோ, முக்கியமான அடிப்படையான விஷயங்களிலே எந்த அளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்களோ, அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள். தங்கம் எல்லாம் இருக்கும், வெள்ளி இருக்கும், கோடான கோடி சொத்துகள் இருக்கும், வீடுகள் இருக்கும், அனைத்தையும் தூக்கி போட்டு ஓட ஆரம்பித்து விடுவார்கள். மக்கள் அதை எல்லாம் தூரம் தள்ளிவிட்டு ஓடுவார்கள். இதுதான் நான்காவது நிகழ்ச்சி. ஐந்தாவது, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், இதழ் உஹூஷ் என்றால் விலங்குகள். காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஊருக்குள் புகுந்துவிடும். உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு பகுதியில் யானை பூந்துருச்சு, ஒரு ஊர்ல யானை பூந்துருச்சு, அல்லது புலி உள்ளவன் பூந்துருச்சு, அந்த ஊருடைய மக்களுடைய நிலை எப்படி இருக்குது? யாரும் வெளியே வர மாட்டாங்க. ஆனால் கியாமத்துடைய அந்த நிகழ்ச்சி, காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஊருக்குள் வந்துவிடும், மனிதர்களுக்கு மத்தியில் சகஜமாக வாழ ஆரம்பித்து விடும். அப்படி என்றால் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? மனிதனுடைய அந்த உள்ளம் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற நிலையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆறாவது விஷயம், இதழ் பிஹார் சுஜிரத். உலகத்தில் பெருங்கடல் என்று 7 கடல்கள் இருக்கிறது. வங்காள விரிகுடா, சவுதி அட்லாண்டிக் அரபிகள், இப்படி இந்த கடல்கள் எல்லாம் தீப்பற்றி எரியும். ஒரு கடல் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடல்களிலும் தீப்பற்றி எரியும். இப்படி மனிதனுடைய சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலும் இது போன்ற மாற்றமான சூழல் ஏற்பட்டால் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? இதுவெல்லாம் கியாமத். இதுதான் கியாமத். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் கண்ணுக்கு நேராக கியாமத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் சூரத்து தக்வீரை எடுத்து படித்துக் கொள்ளட்டும், அதனுடைய விளக்கத்தை படித்துக் கொள்ளட்டும். இதெல்லாம் சுருக்கமான ஒரு விளக்கம்தான். ஆனால் முஃபஸ்ஸீர்கள் பெரும் பெரும் விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். சொல்வதற்கு காரணம், அல்லாஹ் தஆலா கியாமத் வரையிலும் இந்த 6 விஷயம் நடத்தி கொடுப்பான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அடுத்த 6 விஷயம் கியாமத்திற்கு பிறகு உள்ள 6 விஷயம். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? இதன் நுஃபூஸ் சுஃபிஜத். உதாரணமாக ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய உடல் கபரில் இருக்கும், அவனுடைய உயிர் அல்லாஹ் இடத்தில் இருக்கும், உயிரோடு இருக்கும். ஆனால் இந்த 6 விஷயங்கள் நடந்து முடிந்த பிறகு அல்லாஹ் தஆலா கபரில் இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு அல்லாஹ் தஆலா உயிரை கொடுப்பான். இந்த 6 விஷயத்தை வேணா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொள்ளலாம், முஸ்லீம் அல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்ளலாம். உலகம் அழிஞ்சிரும், சூரியன்லாம் இப்படி எல்லாம் உலகம் ஒரு நாள் அழிஞ்சிரும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த 7வது விஷயத்துல அல்லாஹ் தஆலா மீண்டும் மனிதனுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற விஷயத்தில் முஸ்லிம்களுக்கே பல நபர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கூறிவிட்டான், இதன் நுஃபூஸ் சுஃபிஜத். அல்லாஹ் தஆலா அந்த உடலையும் உயிரையும் ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேர்த்த பிறகு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் கூறுகிறான், அந்த ஆரம்ப காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே இஸ்லாத்திற்கு முன்னதாக அரேபியர்கள் தங்களுடைய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். அந்த பெண்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், இதல் மௌஊதது சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத். நீங்க என்ன தவறு செஞ்சீங்க, எதற்காக உங்களை உயிரோடு கொன்றார்கள், புதைத்தார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். 8வது விஷயம், இத சுஹுஃபு நுஷிரத். உங்களுடைய ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும். 80 வருஷம் 90 வருஷம் 70 வருஷம் வாழ்ற உலகத்துல நம்முடைய என்ன விஷயம் எல்லாம் செஞ்சோம், எது நல்ல அமல் செஞ்சோம், கெட்ட அமல் என்ன செய்து கொண்டிருந்தோம், எல்லாம் அனைத்து மக்களுக்கு முன்னாடி விரித்து காண்பிக்கப்படும். அடுத்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இத ஸமாஉ குஷிதத். வானமும் இருக்காது, அல்லாஹ் சுருட்டி வச்சுக்குவான். அல்லாஹ் தஆலா வானத்தை சுருட்டி வச்சிருவான், வானமும் இருக்காது. இதல் ஜஹீமு சுஇரத். அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை தயார்படுத்தி வைத்திருப்பான். அல்லாஹ் தஆலா எல்லா வசனங்களிலும் இதா இதா அப்படின்ற வார்த்தையை அந்த எழுத்தை குறிப்பிடுகிறான். இதா அப்படின்னா இதெல்லாம் நடந்துச்சுன்னா, சூரியன் மங்கி போய்விட்டால், சந்திரன் பூமியில் விழுந்தால், இது போன்ற மிருகங்கள் எல்லாம் ஊருக்குள் வந்து விட்டால், அதே போன்று நரகம் தயாரிக்கப்பட்டு விட்டால், நெருப்பு மூட்டப்பட்டு விட்டால், இதழ் ஜன்னத் உஸ்லிஃபத்,
சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டால் அல்லாஹ் இதுவெல்லாம் கூறிவிட்டு இப்படியெல்லாம் நடந்தால் என்ன பதில், என்ன இப்படியெல்லாம் நடந்தா என்ன ஆகும் அப்படி ஒரு கேள்வி இருக்கலாம்ல. அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு வழியில சொல்றான், அலிமத் நஃப்சும் மா அஹ்தரத். மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவன் என்ன காரியங்கள் செய்தான், அல்லாஹ் அங்க அமலை மட்டும்தான் குறிப்பிடுகிறான். அவன் என்ன செய்தானோ அதனுடைய பலனை பார்ப்பான், அதை தான் அங்கு பார்ப்பான். எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறான், எவ்வளவு வீடுகளை வாங்கி வைத்திருக்கிறான், எத்தனை கோடி சொத்துக்களுக்கு சொந்தமாக இருக்கிறான் பார்க்க மாட்டான். அவனிடத்தில் என்ன அமல் இருந்தது, ஆலிமத் நஃப்சும் மா அஹ்தரத். மனிதனிடத்தில் என்ன அமல் இருந்ததோ அதற்கு ஏற்றால் போடுதான் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா அல்லது நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவானா, அவனுடைய செயலேடுகள் நல்ல செயல்களாக இருக்குமா, அவனுடைய உயிர் கொடுக்கும் பொழுது அவன் நல்லோர்களுடன் இருப்பானா தீயவர்களோடு இருப்பானா, இதுவெல்லாம் முடிவு செய்யப்படும். அல்லாஹ் தஆலா இதுவெல்லாம் கூறிவிட்டு பொதுவாகவே மனிதனுக்கு எதுவுமே நேரில் நம்மலாம் பார்க்கல, அல்லாஹையும் பார்த்ததில்லை, சொர்க்கத்தை பார்க்கல, நரகத்தை எதுவுமே பார்த்ததில்லை. ஒரு சந்தேகம் இருக்கதானே செய்யும், ஏதோ ஒரு இடத்துல சந்தேகம் இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த சந்தேகத்திற்கு பதில் கொடுக்கிறான். ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸில் ஜவாரில் குன்னஸ். இது சத்தியமாக மறைந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, அதே போன்று இரவின் மீது சத்தியமாக, வசுபஹி இதா தனஃபஸ் பகலின் மீது சத்தியமாக இதுவெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். யாருடைய சத்தியம்? அல்லாஹ்வினுடைய சத்தியம். சாதாரண ஒரு பெரியவருடைய சத்தியமே நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனால் இந்த உலகத்தை படைத்தவன், உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், நாளை சுவனம் நரகம் முடிவு செய்யக்கூடிய அரசன், அவனுடைய சத்தியம் சாதாரணமான சத்தியமாக இருக்காது. இதை அல்லாஹ் தஆலா இந்த 12 விஷயங்களும் இன்னும் நடக்கவில்லை, இதற்கு பிறகுதான் நடக்கும், இது நடக்க வேண்டும். இந்த 12 விஷயங்கள் நடந்த பிறகு நம்முடைய விஷயம் என்னவாக இருக்கும், இப்படியெல்லாம் நமக்கு சந்தேகம் வரலாம். அதனுடைய தீர்வாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சுவனத்திற்கு போகணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கணும், நம்முடைய அமல்கள் நல்ல அமலாக இருக்கணும். அப்படின்னா நம்ம எதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும்? என்னிடத்துல நிறைய சொத்து இருக்குது, என்னிடத்துல பேக்ரவுண்ட் நிறைய இருக்குது, என்னுடைய வாரிசுகளுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, பல லட்சக்கணக்கான சொத்துக்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு, சந்தோஷப்படுறதா? எதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும்? நான் பிறந்ததிலிருந்து, வாலிபத்தை அடைந்ததிலிருந்து இது நாள் வரை நான் தொழுகை விடவில்லை என்று சந்தோஷம் அடைய வேண்டும். நான் நோன்பை விட்டதில்லை என்று சந்தோஷப்பட வேண்டும். நான் ஜகாத் நிறைவேற்றுகிறேன் என்று சந்தோஷப்பட வேண்டும். இப்படியெல்லாம் இல்லாமல் உலகம் 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 என்று மௌத்து வரையிலும் உலகத்திற்கு பின்னால் நாம் சென்று கொண்டிருந்தால் மௌத்துக்கு பிறகு நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக கூறிவிட்டான், இந்த உலகம் ஒரு சோதனை களம். இந்த சோதனை களத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா சோதனையும் கொடுப்பான். சொத்து ரீதியாக சோதனை கொடுப்பான், மனைவி மக்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, வியாபார ரீதியாக பல சோதனைகள் கொடுக்கப்படும். இதிலெல்லாம் யார் வெற்றி பெறுகிறார்களோ பபஷிரி சாபிரீன், அவர்கள் தான் பொறுமையாளர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக சோனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். ஆனால் நாம் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல், எந்த ஒரு அமலும் இல்லாமல், சொல்லுகிறேன் என்றது யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், வெறுமனே ஜும்மா மட்டும் நம்முடைய அமல் கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்கணும், இது தவறான ஒரு சிந்தனை. எத்தனை நபர்கள் நம்முடைய மஹல்லாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்ம எல்லாம் விளங்குவதற்காக சொல்லக்கூடிய விஷயமே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நேர தொழுகையும் கடமையான தொழுகைகள். ஒரு நேர தொழுகை விடுபட்டாலும் அதற்குண்டான அதற்குண்டான வேதனைகளை கபரிலும் மஹ்ஷரிலும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் எல்லாம் தெரிந்தும் ஏதோ நம்முடைய சூழலுடைய ஒரு அசாத்தியம், இந்த சூழலுடைய ஒரு பொடுபோக்கு அசால்ட் தன்மை, நம்முடைய வியாபாரத்தினுடைய ஒரு ஈடுபாடு நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படக்கூடிய விஷயம், அல்லாஹ் தஆலா நாம் என்ன அமல்களை செய்கிறோமோ அதற்குண்டான கூலியை தான் நாளை மறுமையில் நமக்கு கொடுப்பான். எனவே நமக்கு என்ன அமல் முன்வைக்கப்படுகிறதோ, எந்த நற்காரியம் நமக்கு முன்னால் வருகிறதோ எதுவுமே சிந்திக்காமல் அங்க போன நான் உலக காரியம் அந்த விஷயம் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இத்தனை நாட்கள் உலகத்திற்காக எவ்வளவு நேரங்களை வருடங்களை கழித்திருக்கிறோம். அல்லாஹ்விற்காக, நம்முடைய மஹ்ஷருடைய, நம்முடைய வாழ்க்கைக்காக, மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக நாம் தயார் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆகிலு மன் தான் நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத். ஒரு மனிதன் அவன் அறிவாளி என்பதற்கு உதாரணம், உலகில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நிலையில் வாழ்ந்து
மறுமைக்காக கபருடைய வாழ்க்கைக்காக தயாரிக்கக்கூடியவன் தான் ஒரு உண்மையான அறிவாளியான மனிதன். முட்டாள் மனிதன் யார் என்றால் அல் ஆஜிஸு மன் தா நஃப்ஸஹு மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான், அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் என்று தன் மனோ இச்சையை பின்பற்றி பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் முட்டாள் மனிதன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். நமக்கே தெரியும். நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, உலகமாக இருக்கிறதா அல்லது ஆகிரத்தாக இருக்கிறதா? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பப்பட்ட நோக்கமே அந்த ஆகிரத்தை அடைவதற்கு தான், அந்த சுவனத்தை அடைவதற்கு தான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு தான். நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவராக ஆக வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும். ஷரியத்திற்கு மாற்றமான விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது, ஷரியத்திற்கு மாற்றமான விஷயங்கள் நாம் ஈடுபடக்கூடாது. ஷரியத் என்னவோ ஸல்லல்லாஹு எது சொல்லியிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவோ அதை தொடர்ந்து நாம் செல்வோமே ஆனால் நம்முடைய பாதை நேரான பாதையாக இருக்கும். அதுவல்லாமல் நாம் ஷரியத்திற்கு மாற்றமான விஷயம் செய்ய ஆரம்பித்து விட்டால் நம்முடைய பாதை தவறிவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை நாம் மட்டும் தெரிந்து மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்த விஷயங்களை உம்மத்துகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய மனித சமுதாயத்திற்கு இஸ்லாமிய சமூகம், அல்லாஹ் இஸ்லாமிய சமூகத்தை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது என்னுடைய பிரதிநிதியாக நான் படைக்கிறேன் என்று சொன்னான். அதே வார்த்தை தான் உலக மக்களுக்கு, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாது, மறுமையை பற்றி தெரியாது, அல்லாஹ்வை பற்றி தெரியாது. ஏன் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, முஸ்லிமாக இருப்பவர்களுக்கு கூட ஷரியத்னா என்ன, மஹ்ஷரனா என்ன, மௌத்துக்கு பின்னாடி நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்றெல்லாம் தெரியாமலே இருக்கிறார்கள். தெரிந்த நம்முடைய கடமை என்னவென்றால் நாம் அவர்களுக்கு ஏற்றி வைப்பது, இது போன்ற நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்ன, எங்கேயாவது எப்படியாவது தப்பித்து விடுவோமா அப்படின்ற சூழலாக தான் இருக்குது. எங்க போனால் நம்ம விரும்பிய விரும்பாமலோ பாவத்துடைய ஒரு சூழல், நம் விரும்பிய விரும்பாமலோ பாவத்துடைய சூழலாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய நினைவை கூறக்கூடிய, அல்லாஹை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசக்கூடிய, ஷரியத்துடைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு ஏற்பாடு நடைபெறுகிறது என்றால் அதில் நம்முடைய பங்கு கட்டாயம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம அல்லாஹ் இடத்துல என்ன போய் பதில் சொல்லுவோம்? இது போன்ற மஜ்லிஸ் என்னை பற்றி நேருகோட பஸ் நடந்தது, ஷரியத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம், விளக்கங்கள் எல்லாம் நடந்தது, ஏன் அங்க போய் கலந்து கொள்ளல அல்லாஹ் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சொல்லக்கூடிய நோக்கம் நாம் வாழும் காலமெல்லாம் நல்ல விஷயங்களில் ஈடுபட வேண்டும், அல்லாஹ்வுடைய ஷரியத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். ஷரியத்திற்கு மாற்றமான விஷயத்தை நாம் ஒருபோதும் செல்லக்கூடாது. அது போன்று அல்லாஹ்வை அறியக்கூடிய மஜ்லிஸ்களில், அல்லாஹ்வை விளங்கக்கூடிய மஜ்லிஸ்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2-3 வாரமா சொல்லக்கூடிய விஷயம்தான். மேட்டூர் RS பள்ளிவாசல்ல பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் என்று எல்லாத்திற்காகவும் ரொம்ப மாதமாக அதற்குண்டான ஏற்பாடெல்லாம் ரொம்ப யோசிச்சு 5-6 மாசமா முடிவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மஜ்லிஸ் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே பயனடிக்கக்கூடிய மஜ்லிஸ். ஆரம்பமாக மாணவருடைய மஜ்லிஸ் நடக்கும், அதற்கு பிறகு பெண்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்கும். பெண்களுடைய விஷயத்தை பற்றி நமக்கெல்லாம் தெரியாமலாம் இல்லை, பெண்களுடைய விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி, அதே போன்று வாலிபர்களுடைய அவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இப்படி சமூகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸ் எல்லாம் நம்ம கலந்தாம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய கை சேதம். அதனால நம்முடைய மஹல்லால நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பிள்ளைங்களுக்காக பரிசு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம போறக்கூடிய போக்குவரத்து பஸ்ஸுடைய அந்த வசதி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்படி எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்தும் நம்ம போகாம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். உண்மையிலே அல்லாஹ் நம்ம வெறுக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் தஆலா யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது நாம் நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒன்று இருக்கிறது, நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும். அந்த நாளில் என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹ்விற்காக, நம்முடைய பிள்ளைங்களுக்காக, நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக சிறிது நேரம் காலை 9 மணியிலிருந்து ஒரு அரை நாள் தான், 9 மணியிலிருந்து அஸ்ர் வரையிலும் தொடர்ந்து மஜ்லிஸில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எந்த மஜ்லிஸும் போரா போகாது.
ஒரு உற்சாகமான மஜ்லிஸாக இடையில பிள்ளைங்களுக்கு பரிசளிப்பு கொடுக்கிறது, அதே போன்ற நிர்வாகங்களுக்கு நினைவு பரிசு கொடுப்பது, இப்படி எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் அழகான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம மஹல்லால இருக்கக்கூடிய 100க்கு 100 ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் வாலிப பெண்களும் குழந்தைகளும் இன்ஷா அல்லாஹ் அதில் பங்கு கொண்டு கலந்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அல்லாஹ்வினுடைய விஷயத்தை அறிந்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற மக்களாக நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கிருந்து கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் பஸ்ஸு கிளம்பிடும். தயவுசெய்து உங்களுக்காக தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கரெக்டாக 8 மணி, ஏன்னா 9 மணிக்கு அங்கே பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம். நமக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க டெய்லி மாசாக்கு வராங்க, ஆர்வமாக பரீட்சைலாம் கொடுத்து 50 பிள்ளைங்க நான் பரீட்சை கொடுக்க ரொம்ப அதற்காக மெனக்கெட்டுருக்காங்க பிள்ளைங்க. அவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கரெக்டாக 8 மணிக்கு பள்ளிக்கிட்ட வந்துடுங்க. கரெக்டாக 8 மணிக்கு பஸ் எடுக்கப்படும். அதுக்கு பிறகு பஸ் எடுத்த பிறகு இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் வைக்காதீங்க. முன்னாடியே வந்து